மீட்டிங்கை நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே எடுங்க. ஆரம்பத்திலிருந்து நிர்வாகிகளுக்கு கடிதம் மூலமாக சில கட்டளைகள் இடப்பட்டது. தலைக்கவச அணிந்து தான் வரணும், வாகனங்களில் சட்ட விதிகளை மீறி செயல்படக்கூடாது அப்படின்ற பல அறிவுரைகளை தன்னுடைய தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு விஜயண்ணா சார்பிலிருந்து வந்தது. ஸோ இப்படி அந்த கட்சியும் ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வரக்கூடிய தோழர்களுடைய அக்கறை, அவர்களுடைய சேஃப்டி முக்கியம்னு நம்ம நினைச்சதில்ல. சட்டத்தை பின்பற்றணும், சட்டத்தை மீறி எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்கே இல்லை, இது வரைக்கும் இருந்தவர்கள். இப்போ அதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக தான் முக்கியமாக விஜயண்ணா பேசினது வெறும் 3 நிமிஷம் 35 செகண்ட். 3 நிமிஷம் 35 செகண்ட் பேசினாருன்னு சொல்றதை விட எரிமலையாக வெடிச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உணர்வு அப்படின்றது உணவுபூர்வமாக மனசுலேருந்து பேசின விஷயம். அதையுமே இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு சில தற்குறிகள்லாம் இருக்குது. உட்காந்து 3 நிமிஷம் பேசக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு தலைவரெல்லாம் இங்கே மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் பேசுவாங்க. இந்த 3 நிமிஷம் அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட உங்ககிட்ட பதில் இல்லை. இன்னும் 30 நிமிஷம் பேசியிருந்தாங்கன்னா முக்கியிருப்பீங்க. இப்போவே முக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. 30 நிமிஷம் கேட்டிருந்தாருன்னு வச்சிங்களேன், முக்கியிருப்பீங்க. நாண்டுகிட்டு சாகிற அளவு கேள்வி கேட்டிருப்பாரு. காவல்துறை அதிகாரியில் ஏற்கனவே ஒரு உயிரை கொடுத்துருக்கோம் நம்ம குடும்பத்தில் இருந்து. இதற்கு மேலே காவல்துறையை பகச்சிக்க கூடாதுன்னு ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தோணும். அந்த குடும்பம் அப்படித்தானே பயப்படும். அதை நீங்க செஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் மாஸ்டர் பிளான் எல்லாரையும் அவருடைய பனையூர் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினார். பனையூர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அங்கே பேசினது காரணம் இதுதான். நீங்க ஒரு வீட்டுக்கும் விஜய் போகணும் அப்படின்னீங்கன்னா வீட்டுக்கு போகும்போதே 21 வீடுகளையும் நீங்க மறைச்சிருப்பீங்க, திரை போட்டு மறைச்சிருப்பீங்க. இங்க எப்படி இங்க சாக்கடை வாடகை வராமல் இருக்குது, திரை போட்டு நீங்க மறைச்சு வேலை செய்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதையும் திரை போட்டு மறைச்சிருப்பீங்க. 80 பேர் இறந்துருக்காங்கன்னு உட்காந்து பேசுறீங்களா வக்கனையா டிவியில்? அந்த 80 பேர் மரணத்துக்கு எந்த காவல்துறை அதிகாரி செஞ்சாரோ அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்களா? ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டான்ல, அன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கல, வீடு வீடாக போனாங்கல்ல கனிமொழி, இவ்வளோ பேர் கொலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு ஒரு முதல்வர். இதுக்கெல்லாம் ஒரு ராஜினாமா பண்ணும் ஆக அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார்ல முதல்வர். அந்த அதிகாரிகளை என்ன பண்ணிக்கிட்டீங்க? அருணா ஜெகதீசன் ஆணையம் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு அறிக்கை, அந்த அறிக்கையை எங்கே வச்சிருக்கீங்க? எங்கள் அறிவாலயத்தில் போட்டு பொட்டியில் பூட்டி வச்சிருக்கீங்களா? அதிமுகவும் பேசாது. திமுக ஆட்சியில் இத்தனை வருஷங்களில் இத்தனை லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கு, அதிமுக பேசாது. ஏன்னா நீ பண்ணதை நான் பேச மாட்டேன், நான் பண்ணதை நீ பேசக்கூடாது. இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள டீலிங். இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் மக்கள் முட்டாள். இவங்களுடைய சர்வாதிகாரத்தில் மக்கள் சாகணும். இவங்க ஊழல் பண்ணி கொடுத்து இவங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாடுகளில் தொழில் செய்வாங்க. இங்கே செய்கிற தொழிலாம் கண்டுபிடிச்சிடலாம், வெளிநாட்டில் செஞ்ச கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால் அங்கே போய் தொழில் செய்கிறது. இப்படி தான் திமுகவும் அதிமுகவும் மாறி இந்த மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் அவர்களுடைய ரொம்ப கோபமான பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாக்அப் டெத் குறித்து 24 குடும்பத்தையும் மேடையில் ஏற்றி அவங்களுக்குமே நீங்கள் சாரி சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வளர்ந்து வர கட்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களே டிவிக்கு கையில் எடுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஸோ எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. இந்த கேள்வியை எப்படி பார்க்குறது? எல்லா நடவடிக்கைகளையுமே ஆளும் கட்சி முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா, இல்லை சிபிஐக்கு மாற்றுறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக பார்க்குறதா? இல்லை, நேற்று விஜயண்ணா வைத்த கோரிக்கையும் சரி, அந்த ஆர்ப்பாட்டமும் சரி, வெல் ஆர்கனைஸ்டாக ஒரு மினி மாநாடு மாதிரியே நடந்தது. தடுப்பணையெல்லாம் உடைச்சிட்டாங்க. தடுப்பணையெல்லாம் அது உடையந்தான் மாதிரி. இவ்வளோ கூட்டத்தில் நீங்கள் அந்த தடுப்பு இதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. நீங்கள் ஏன்னா அந்த ஒரு 2 பக்க சாலையுமே இங்கே ஆக்குப்பை ஆக போகுது. அதை நீங்கள் குறுக்க இந்த ஸ்டீல் கம்பிகள்லாம் இவங்க வச்சுருக்காங்களா, அதெல்லாம் பல கோடிகள் இவங்க மதிப்பீடு போட்டு ஆட்டையை போட்டுருக்கிறது தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சதெல்லாம் நீங்கள் அகற்றிட்டு அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மெரினாவில் கொடுத்துருக்கலாம். மெரினாவில் பர்மிஷன் கொடுத்தா இந்த மாதிரி சேதாரம் நடக்க போகிறதில்ல. நீங்கள் மெரினாவை ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பயந்து நீங்கள் மூடினபடியே இருக்காங்க. இவங்களும் திறப்பாங்கன்னு பார்த்து அதையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். இப்போ அந்த தடுப்புகள்லாம் கூட சேதமானதெல்லாம் நாங்களே சரி பண்ணி தரோம் அப்படின்றத தாவேகா சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, அறிக்கை கொடுத்துட்டாங்க, லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கை நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே எடுங்க. ஆரம்பத்திலேருந்து நிர்வாகிகளுக்கு கடிதம் மூலமாக சில கட்டளைகள் இடப்பட்டது. தலைக்கவச அணிந்து தான் வரணும், வாகனங்களில் சட்ட விதிகளை மீறி செயல்படக்கூடாது அப்படின்ற பல அறிவுரைகளை தன்னுடைய தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு விஜயண்ணா சார்பிலிருந்து வந்தது. ஸோ இப்படி அந்த கட்சியும் ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வரக்கூடிய தோழர்களுடைய அக்கறை, அவர்களுடைய சேஃப்டி முக்கியம்னு நம்ம நினைச்சதில்ல. சட்டத்தை பின்பற்றணும், சட்டத்தை மீறி எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்கே இல்லை, இது வரைக்கும் இருந்தவர்கள். இப்போது அதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக தான் இது ஒரு மினி மாநாடு மாதிரியே நடந்தது. இந்த கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுவே பெரிய கூட்டம் தான். இதில் பாதிக்கு மேலான கூட்டங்கள் வெளியவே அடைத்து வைக்கப்பட்டது.
5000த்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே பணியமர்த்தப்பட்டாங்கலாம் நம்ம செய்தி பார்த்தோம். அந்த செய்திகள்லாம் வந்து உண்மைதான். ஆனால் எல்லாருமே வந்து போராட்ட காலத்தில், ஆர்ப்பாட்ட காலத்தில் இல்லை. மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லை பகுதிகளில் வரக்கூடிய, வெளி மாவட்டங்களும் வரக்கூடிய சாலைகளில் தாவேகா கொடிக்கட்ட வந்த கார்கள், பஸ்ஸுகள் இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளில் அங்கே வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து உண்மை, யதார்த்தம். பாதிக்கு மேலான கூட்டம் வெளியவே நிற்க வைக்கப்பட்டிருக்கு. பாதிக்கு மேலான கூட்டம் உள்ளே விட்டவங்க கூட பல மைல்கள் தூரம், நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், இங்கே அசோக் நகர் தாண்டி இந்த டி நகரில் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தே வந்து வண்டிகள் லைனாக நின்றுட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்தே அவங்க நடந்து போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பேரணிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா இங்கே மட்டும்தான் நடக்குது. எப்படின்னா பேரணிக்கு அனுமதி கிடையாது, ஆனால் உங்களுடைய வாகனங்களை தடுத்து நிறுத்தி தாவேக்கா துண்டு போட்டவங்களெல்லாம் பேரணியை சென்னை முழுக்க நடக்க விட்டாங்க. எல்லா பக்கத்துலேருந்து நடந்து தான் அந்த போராட்ட காலத்தை ரீச் பண்ணாங்க. உண்மையிலே அவர்கள் சந்தோஷமாக வந்திருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிங்க, இல்லை தேக்கி வச்சிடலாம், போக மாட்டாங்கன்னு நினச்சிங்க. எல்லா தடைகளையும் மீறி தான் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்தாங்க. முக்கியமாக அங்கே விஜய் நான் பேசினது வெறும் 3 நிமிஷம் 35 செகண்ட். 3 நிமிஷம் 35 செகண்ட் பேசினாருன்னு சொல்றதை விட எரிமலையாக வெடிச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உணர்வு அப்படின்றது வந்து உணவுபூர்வமாக மனசுலேருந்து பேசின விஷயம். அதையுமே இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு சில தற்குறிகள்லாம் இருக்குது. உட்காந்து 3 நிமிஷம் பேசக்கூடிய, ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு தலைவரெல்லாம் வந்து இங்கே மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் பேசுவாங்க. இந்த 3 நிமிஷம் அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட உங்ககிட்ட பதில் இல்லை. இன்னும் 30 நிமிஷம் பேசியிருந்தாங்கன்னா முக்கியிருப்பீங்க. இப்போவே முக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. 30 நிமிஷம் கேட்டிருந்தாருன்னு வச்சிங்களேன், முக்கியிருப்பீங்க. நாண்டுக்கிட்டு சாகிற அளவு கேள்வி கேட்டிருப்பார். ஏன்னா இந்த 3 நிமிஷத்துல கேட்டதெல்லாம் பாருங்கள், அவர் எதுவும் புதுசாக பேசலை. நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது, ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களோ அதே தான் அவரும் கேட்டார். அப்போது யார் ஆட்சி வந்தாலும் லாக்அப் டெத் அப்படிங்கிறது இயல்பான விஷயம்னு எடுத்துக்கலாமா? பிரதர், நீங்கள் லாக்அப் டெத் அப்படின்றது நீங்கள் உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இங்கே காவலர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோபாவமே வந்து இங்கே மாறப்பட்டிருக்கு. மனோபாவம்னா அதிகார திமிர்னு சொல்லலாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்லலாம், அவர்களுடைய வேலை சுமைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே காவல்துறையில் வேலை சுமைனா குறைந்த ஆட்களை வச்சு அதிக வேலை. ஆமாம், இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லா துறையிலையுமே எடுத்துக்கோங்க. அந்த துறைக்கு ஒரு மருத்துவர் எடுத்துட்டிங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணுன்றது விதி, யுஎன்ஓட விதி. நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து பின்பற்றப்படுதான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸசிவாகவே இருக்கும். ஆனால் செவிலியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது கேள்விக்குறி. அதே மாதிரி காவல்துறையில் நீங்கள் உயர் அதிகாரிகள் நிறைய பேர் போட்டு வச்சுக்கிறீங்க. கடைநிலை அதிகாரிகள் இந்த காவலர்கள் பணிக்கு வந்து போடுறது இருக்கு இல்லையா, அது வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது. இன்னும் அவங்கள பந்தோபஸ்துக்கு பயன்படுத்துறது, விஐபிகள் போனால் நீங்கள் எஸ்கார்டுக்கு பயன்படுத்துறது, சிஎம் போனால் அந்த இடத்துல எஸ்கார்டுக்கு நம்ம இன்னமும் பார்க்கலாம். சிஎம் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கத்தில் 100 அடிக்கு ஒரு காவலர்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் பயணம் பண்ணுறீங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய எஸ்கார்டு தெரியல. இது எல்லாத்துக்குமே காவலர்களை பயன்படுத்தினா அவங்களுடைய மன உளைச்சல்னு ஒன்று இருக்குல்ல. காவல்துறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா ஆங்கிலேய காலத்தில் அடக்குமுறைகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு காவல்துறையினுடைய நிர்வாகம் இன்னமும் அதையே செயல்பட்டு இருந்தால் அவங்களுடைய மனம் வந்து உளவியல் ரீதியாக அப்படி தான் இருக்குது. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுது, கோவத்தை யாருக்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல், உயரதிகாரி நம்மளை நடத்துகிற விதம், உயரதிகாரி வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை நடத்துகிற விதம், இதெல்லாமே அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டும். இப்போ எரிச்சல் ஊட்டும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட வந்து திராவிட ஆட்சிகள் வந்து கிட்டத்தட்ட 58 வருஷமாக, 67 ஸ்டார்ட் பண்ணால் 58 வருஷமாக தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. தொடர்ச்சியாக பல லாக்அப் டெத் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், நானே நாளைக்கு சிஎம் ஆனாலும் லாக்அப் டெத்து நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத்தனை ஆண்டுகள் இருக்கிறது, விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சி சிஎம் ஆனார் அப்படின்னா நீங்கள் சொன்ன இத்தனை விஷயத்தையும் மாற்றி லாக்அப் டெத் நடந்துடாமல் பண்ண முடியுமா? நான் வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த சிஸ்டம் ஃபெயிலியர்ன்றது திருமாவளவன் அவர்கள் சொன்னது 100% உண்மை. நாளைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தாலும் லாக்அப் டெத் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். எங்கோ 1, 2 நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்குது தெரியுங்களா? லாக்அப் டெத் நடக்கும்பொழுதே நீங்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வரைக்கும் 24 மரணங்கள் ஆகியிருக்கு அப்படின்றது இன்னைக்கு கோர்ட்டு வெளியே சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி யாராவது பேசணுமா? யாருமே பேசல. இது ஏதோ ஒரு விக்னேஷ் அப்படின்ற ஒரு லாக்அப் மரணம் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஏன்னா அப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் பொய் பேசுனீங்க. அந்த பொய்யை நம்பி அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றுவார் முதல்வர்னு நம்பி அடுத்தடுத்து கொலைகளை செய்கிறாங்க. இது வந்து மரணங்கள் இல்லை, இது கொலைகள். 24 பேர் அடித்து கொன்றுருக்கு இந்த அரசு அப்படின்னா கோர்ட்டு உங்களுக்கு கண்டனம் கொடுக்குது. கோர்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆட்சி நடத்துறீங்க? என்ன திறன் இருக்குது உங்களுக்கு? யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை கொலையிலேயே தடுத்து நிறுத்துறதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்குன்னு சொல்கிறது யதார்த்தம். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் வந்து ஆட்சியாளர்களுடைய திறன். நீங்கள் கொலையை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சட்டமன்றத்தில் அந்த அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணதுனால அடுத்தடுத்த அதிகாரிகளுக்கு என்ன பண்ணாலும் முதல்வர் கண்டுக்க மாட்டார். நம்ம செய்கிறத செய்யலான்ற ஒரு எண்ணம் தானே வரும். இதை யார் ஊக்குவிச்சது? முதல்வர் தானே. அப்போ முதல்வர் தானே கேள்வி கேட்கணும். இதே கேள்வியை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் கேட்டிங்களா இல்லையா?
சரி, இப்போ நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் தானே இங்கே நிவாரணம் கொடுத்தீங்க, இவங்களுக்கு மன்னிப்புன்னு சாரிமான்னு சொல்லி ஃபோன் பேசுனீங்கல்ல, இது 24 குடும்பங்களுக்கு பேசுனீங்களா? அப்போ இந்த 24 குடும்பங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இல்லை இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு, சிஎம் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு அதே கருத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். மன்னிப்பு கேட்டது சிஎம்னுடைய பெருந்தன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு. நான் இதையே வந்து திரும்ப அந்த மூத்த பத்திரிகையாளர் கேட்குறேன், இதை 24 பேருக்கும் அவர் கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த பெருந்தன்மை 24 பேருக்கு ஏன் வரல? இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் பெருசாக பேசினதுக்கப்புறம், சமூக ஊடகத்தில் இது வைரலானதுக்கப்புறம், விஜயண்ணா இங்கே போய் நேரில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சாரிமான்னு கேட்டு உதவித்தொகை கொடுக்குறீங்க, நிலப்பட்டா கொடுக்குறீங்க, வேலையெல்லாம் கொடுக்குறீங்களா? 24 குடும்பம் கொடுத்தீங்களா? நீங்கள் 24 குடும்பங்களை மறைச்சிருக்கீங்க. இந்த கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை மறைக்கிற வேலையை தான் இந்த கொலையிலையும் செஞ்சீங்களா இல்லையா? 50 லட்சம் ஒரு டிஎஸ்பி வச்சு பேசியிருக்கீங்களா இல்லையா? லோக்கல் கவுன்சிலருக்கு அங்கே என்ன வேலை? பேரம் பேசுகிற வேலை. அவரும் டிஎம்கேவா? டிஎம்கேவுடைய கவுன்சிலர் பேசியிருக்காரு. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சி நிபுணர்கள் போய், நிர்வாகிகள் போய் பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் செய்றீங்க? இதெல்லாம் 23 இடங்களில் சக்ஸஸாக பண்ணி 25 இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆயிருக்கீங்க. அதனால தான் 23 வெளியே வருது, இல்லைன்னா வராது. நீங்கள் அதாவது நீங்கள் பெருந்தன்மையாக நீங்கள் பேசுனீங்க சரி பிரதர், ஆனால் மொதல் விஷயத்துல இதை பெருந்தன்மை இருந்தது அப்படின்னா அடுத்த கொலைகள் நடந்திருக்காது. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொலை நடந்தது அப்படின்னா இதே மாதிரி சாரி சொல்லிட்டு சைலண்டாக போயிடுவீங்களா? அதே மூத்த பத்திரிகையாளர் கேட்குறேன், சாரி சொல்லிட்டார், முதல்வருடைய பெருந்தன்மையை பாராட்டி நாங்கள் இதோட விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது அடுத்த வார்த்தையை பார்க்கணும். நான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பாஸ் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது. நான் திரும்ப அதான் கேட்குறேன். முதல் கொலை விக்னேஷ் அவர்களுடைய கொலையில நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொலைகளை பேசக்கூட இல்லை மீடியா. அப்ப மீடியாவை நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா, அக்கல் வச்சிருக்கீங்களா? எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க தோணுதுல. இந்த மீடியாக்கள் பேசிச்சா? இந்த 24 பேரோட மரணம் இது லீகலா நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆனதுனால நமக்கு தெரியுது பதர். இன்னும் தெரியாம எத்தனை இருக்கு தெரியுமா? இந்த குடும்பங்களை நேரில் சந்திக்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுல. நேரில் சந்திச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கேட்குறாங்க, நீங்கள் அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் போனீங்களே, 24 வீட்டுக்கு போய் ஏன் போகலை அப்படின்னு கேட்குறீங்கல்ல. மொதல் வீட்டுக்கு போகும்போதே அடுத்த வீடுகளுக்கு காவல்துறை போய் நின்றுக்குமான்னு இருக்கதா? இன்றைக்கு அவர் மேடை ஏற்ற போகிற அந்த செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம் 24 குடும்பங்களும் அங்கே வரல. 3 குடும்பங்கள் மிரட்டி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரியில் ஏற்கனவே ஒரு உயிரை கொடுத்துருக்கோம் நம்ம குடும்பத்தில் இருந்து. இதற்கு மேலே காவல்துறையை பகச்சிக்க கூடாதுன்னு தானே ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தோணும். அந்த குடும்பம் அப்படி தானே பயப்படும். அதை நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்றதுங்க தான் மாஸ்டர் பிளான். எல்லாரையும் அவருடைய பனையூர் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினார். பனையூர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அங்கே பேசினது காரணம் இதுதான். நீங்கள் ஒரு வீட்டுக்கும் விஜய் போகணும் அப்படின்னீங்கன்னா மொதல் வீட்டுக்கு போகும்போதே 21 வீடுகளையும் நீங்கள் மறைச்சிருப்பீங்க, திரை போட்டு மறைச்சிருப்பீங்க. இங்கே எப்படி இங்கே வந்து சாக்கடை வாடகை வராமல் இருக்குது, திரை போட்டு நீங்கள் மறைச்சி வேலை செய்கிறீங்களே, அந்த மாதிரி தான் இதையும் திரை போட்டு மறைச்சிருப்பீங்க. அடுத்தடுத்த அழுத்தங்கள் கொடுத்துருப்பீங்க. வேறு இடங்களுக்கு போக முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க. எல்லா பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனா நான் நிற்கிறேன். சட்ட போராட்டத்துக்கு நான் உதவி பண்ணுறேன். இது வரைக்கும் இன்னும் நடக்குதுங்கிறது வெளியே இருக்காங்களா? வெள்ளை இருக்க கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அரசை திராணி உள்ள ஒரு அரசா இருந்தா இந்த 24 மரணங்களுக்கும் அரசு எடுத்த நடவடிக்கை இது. இவ்வளவு காவல்துறையினை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணோம், இத்தனை காவல்துறைகள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணோம், இத்தனை காவல்துறையினை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நேற்று விஜய் சார் பேசும்போது சிபிஐயுமே ஆளும் கட்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு துறை தான், எங்களுக்கு இது பத்தாது, தனியாக ஒரு விசாரணை ஆணையம் வந்து அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விசாரணை ஆணையத்தினால என்ன ரிசல்ட் கிடைச்சிட போகுது? அதுவுமே ஆளும் கட்சி வட்டாரத்துக்குள்ளே தானே வருது. இல்லை, நீங்கள் எந்த விசாரணை ஆணையம் அமைச்சிங்க அப்படின்னா இது வந்து கோர்ட்டு நேரடியாக வந்து கண்காணிக்கும் போது உங்களால் வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்துக்கங்க. இப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தானே வர்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுனா நீங்கள் எதுக்கு அப்படின்னா திரும்ப கேட்குறோம் தானே போகிறாங்க. இப்போ அது நான் வந்து விஜய் சார் கேட்குறாருன்றது அவர் ஆட்சியில இல்லை, அவர் கோர்ட்டுக்கு போகலாம். நீங்கள் ஆட்சியில் இருக்கவங்க கோர்ட்டு சொன்னாதான் கேட்பீங்கன்னு கேட்குறாரு. இப்போ கோர்ட்டு வந்து உங்களுக்கு கொட்டினதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு மரணங்களுக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அடுத்து நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா எப்படி தெரியும்? இதை கோர்ட்டு சொல்லியுமே மீடியாவில் உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. இல்லை 24 கிடையாதுங்க, வெறும் 11 தான். 11 உயிர் இல்லையா? ஒரு உயிர் பண்ணாலும் உயிர் தானே. அது என்ன அதிமுக ஆட்சியில் 80க்கு கேள்வி கேட்கல? இதில் திமுக அதிமுக எங்கே கூட்டு தெரியுங்களா உங்களுக்கு? அதிமுக ஆட்சியில் நடந்த இதே காவல்துறை மரணங்களுக்கு ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் மரணத்தை போல திமுக எந்த மரணத்திலும் அரசியல் செய்யலை. ஏன்னா அதுவும் அப்போ பூதாகரமாச்சு. காரணம் ஒரு வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அப்போ வெளியே வருது, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது. இப்போ இந்த மரணமும் இதே மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் பெரிய வைரல் ஆகுது. இல்லைனா அதுவும் ஆயிருக்காது. சரிங்களா? விஜய் சாரை குறை சொல்லி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, ஜெயராஜ் ஃபெலிக்ஸ். இதுல ஜெயராஜ் அப்படிங்கிற பேரை ஜபராஜ்னு விஜய் அவர்கள். இது கையாளாகாத தனத்தின் உச்சம். கேள்விகளுக்கு பதில் இல்லைன்றதுக்கு எப்படியாவது பேசலாம். ஜெயராஜ் ஜபராஜ் இதெல்லாம் வந்து வார்த்தை பிரயோகத்தில் மிஸ் ஆகும் தான். ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு வார்த்தை பிரயோகம் மாறினதே கிடையாதா? அதுக்காக அவர் போட்ட கணக்கெல்லாம் அவங்க பண்ண தப்பு நம்மளும் பண்ண அந்த தப்புகள். நான் என்ன சொல்றேன்னா இது வந்து வார்த்தை பிழை பிரதர். நீங்கள் பெயரே தெரியாமல் அந்த இஷ்யூவே அவர் மாற்றி பேசினா நீங்கள் பேசலாம். அதிமுக ஆட்சியில் நான் சொல்ல வந்ததை முடிச்சிடுறேன். அதிமுக ஆட்சியில் நடந்த காவல் மரணங்களுக்கு இந்த திமுக ஆட்சி
ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்தில் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஏன் அவங்க வாய் திறக்கல? 80 பேர் இறந்துருக்காங்கன்னு உட்காந்து பேசுறீங்களா வக்கனையா டிவியில்? அந்த 80 பேர் மரணத்துக்கு எந்த காவல்துறை அதிகாரி செஞ்சாரோ அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்களா? ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டான்ல, அன்றைக்கி போராட்டம் பண்ணிக்கல, வீடு வீடாக போனாங்கல்ல கனிமொழி, இவ்வளோ பேர் கொலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு ஒரு முதல்வர். இதுக்கெல்லாம் ஒரு ராஜினாமா பண்ணும் ஆக அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல முதல்வர். அந்த அதிகாரிகளை என்ன பண்ணிக்கினீங்க? அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு அறிக்கை, அந்த அறிக்கையை எங்கே வச்சுருக்கீங்க? எங்கள் அறிவாலயத்தில் போட்டு பொட்டியில் பூட்டி வச்சுருக்கீங்களா? அந்த அறிக்கையெல்லாம் என்னாச்சு? அந்த அதிகாரிகளுக்கு உயர் பதவிகள் யார் கொடுத்தது? திமுக அரசு தானே. அப்போ நீங்கள் பேசலாமா இதை பற்றி? அதிமுகவும் பேசாது. திமுக ஆட்சியில் இத்தனை வருஷங்களில் இத்தனை லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கு, அதிமுக பேசாது. ஏன்னா நீ பண்ணதை நான் பேச மாட்டேன், நான் பண்ணதை நீ பேசக்கூடாது. இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள டீலிங். இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் மக்கள் முட்டாள். இவங்களுடைய சர்வாதிகாரத்தில் மக்கள் சாகணும். இவங்க ஊழல் பண்ணி கொடுத்து இவங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாடுகளில் தொழில் செய்வாங்க. இங்கே செய்கிற தொழிலெலாம் கண்டுபிடிச்சிடலாம், வெளிநாட்டில் செஞ்ச கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால் அங்கே போய் தொழில் செய்கிறது. இப்படி தான் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கு. இதே கேள்வியை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்டிங்களா இல்லையா? ஆளுங்கட்சியை பார்த்து சிபிஐக்கு கொடுக்குறீங்களே, அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கைகூலி இல்லையா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கேட்டவங்க தான் நீங்கள். இன்றைக்கி போகிறீங்களா? அப்போ நீங்களும் ஆர்எஸ்எஸ் பாஜக கைகூலிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிங்கன்னா கேட்குறது நியாயம் தானே? அன்றைக்கு நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு இன்றைக்கு உங்களுக்கு திரும்ப வருது அப்படின்னா நீங்களும் அதே பாணியில் தான் வேலை செய்றீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பாணியும் எப்படி இருக்குது? டெல்லிக்கு பறந்து போனார்ல, டெல்லிக்கு பறந்து போய் வெள்ளை கொடி வேந்தர் இங்கே வெள்ளை கொடியை தூக்கிட்டு போன மாதிரி அங்கே எதை தூக்கிட்டு போனான்னு தெரியல, வெள்ளையில் அங்கே போயிட்டு காலில் விழுந்து அவங்க பிள்ளையை காப்பாற்று இங்கே வேலை பார்த்தாங்கல்ல. இப்போ உதயநிதி அவர்களே ஒரு திருமண ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலில் அப்பா பேச்சை கேட்கறது ரொம்ப முக்கியம், அப்பா பேச்சை கேட்கல அப்படின்னா நம்மளுடைய நடைமுறைகள் வழிகள் டோட்டலாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அதை உணர்ந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இது பல இடங்களில் வந்து அவர் உணராம தான் இன்னமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பா பேச்சை கேட்டிருந்தாரு அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆட்டம் நடந்திருக்காது. ரெஜி என்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு டான் பிக்சர்ஸ் ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க? பினாமி தானே அது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறீங்க. டாஸ்மாக்லேருந்து வர்ற விஷயத்துக்கும் அங்கே டான் பிக்சர்ஸில் படம் எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றது இங்கே பிரைமபசி வச்சு தான் ஈடி வந்தது. நீங்கள் அவங்கள கோர்ட்டில் கூப்பிட்டு இல்லை இது பிரைமபசி பத்தாது, நீங்கள் இன்னும் ஆதாரங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வந்தது. வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு எப்போ அப்போ நாச்சியப்பன் பாத்திர கடைக்கு வண்டியோட வெற்றி அப்படின்னு போன மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்களே, இது வெட்கக்கேடா இல்லை உங்களுக்கு? இது எல்லாத்தையும் முதல்வர் பார்வைக்கு போச்சுன்னா அவர் நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவர் இதெல்லாம் தெரியாத முதல்வராக இருக்கார். இதே விஷயங்கள் கலைஞர் ஆட்சியில் நடந்திருக்குமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரியான விஷயங்கள் கலைஞர் ஆட்சியில் அது வேறு விதமாக நடக்கும். நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு ஆற்றல் படைத்த தலைவர் தான் கலைஞர். அவர் நம்ம மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது அதில். ஏன்னா நீங்கள் சர்க்காரியா கமிஷனில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டே இன்னும் இவங்க மறுக்கிறாங்க, இல்லைங்க ஊழல் நடக்கலைங்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கே என்ன சொன்னார்னா ஊழல் நடந்திருக்கு, ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன வளமாக ஊழல் நடக்குதுல இதில் வந்து கில்லாடியாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த அறிக்கை கொள்வது. இவங்க இன்னமும் அதை வந்து வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு முக்கியமாக அப்பா பையன்ற உறவு, அவர் வந்து திமுகவை சொல்கிறாரா இல்லை மறைமுகமாக பாமகவை சொல்கிறாரா இல்லைனா மதிமுகவை சொல்கிறாரா, இது எல்லாமே இருக்குது. அரசியல் கணக்கு தானே எல்லாருமே. அடுத்த ஆட்சியை பிடிக்கணும், 4 படம் 5 படம் நடித்தோம், எல்லாருக்கும் பிரபலமாகிறதுக்காக சினிமா துறைக்கு வந்தோம், வந்து விஜய் வருவாருன்றதை தெரிஞ்சு தான் நம்மளை வந்து நுழைக்கிறாங்கன்னு தெரியுது. பிடிக்காத ஒரு துறையில் ஒருத்தர் திணிக்கிற ஒரு விஷயம் தான் உதயநிதி அவர்களை இன்றைக்கி போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கூட அவர் சொல்லலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலும் கிடையாது திமுக தரப்புலேருந்து. எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஆனால் பார்த்தீங்களா 3 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு, வெயில் தாங்காமல் போயிட்டாரு. கொடுத்த பர்மிஷன் நீங்கள் 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துக்குள்ளே பர்மிஷன், இங்கே இவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்களே, 1 மணி நேரத்தில் ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு போகணுமே, அந்த டைமிங்கை கீப் அப் பண்ணான்னு பாராட்டுற ஒரு மனசு இருக்குது அவங்கக்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் மீட்டிங்னு சொல்லிட்டு சாயந்தரமாக 6 முறை தூங்கி எழுந்து வருவீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் இருந்து சாகணும். தன்னை நம்பி தான் அழைச்சதுக்காக இத்தனை 1000 பேர் பல மாவட்டங்கள்லேருந்து பயணம் பண்ணி வந்திருக்காங்க. ஏற்கனவே பல இன்னல்களை தாண்டி வந்திருக்காங்க. வெயிலில் நான் அங்கே 1 மணி நேரம் நின்னா, இப்போ நீங்களே சொல்லுங்கள், விஜயன் நாங்கள் 1 மணி நேரம் நிற்கிறாருன்னு வச்சிங்களேன், அங்கே அவர் போனதுக்கப்புறம் 1 மணி நேரம் அங்கே நிற்பாங்க. எல்லாம் நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. விஜய் நாங்கள் இருக்கும்போது எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்களா? நீங்கள் கலைஞ்சு போங்கன்னு சொன்னால் போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. அவர் கிளம்புனா தான் போவாங்க. உடனே இவருக்கு வெயில் ஒத்துக்கலை, இவர் வீட்டுக்குள்ளே போய் ஏசியில் உட்காந்துக்குவார், இவர் பண்ணையார் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லி பேசுறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்கள் முதல்வர் எங்கே போனார்? வீடு வீடாக போயிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொச்சை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொடுக்குற 1000 ரூபாய் நான் திமுக சொந்த கட்சி காசில் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் அப்பா வீட்டு காசு கொடுக்குறீங்களா? உதயநிதி கேட்டார்ல உங்கள் அப்பா வீட்டு காசான்னு, நாங்கள் கேட்கலாம்ல. உங்கள் அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க 1000 ரூபா. எங்கள் வரிப்பணத்துலேருந்து எடுத்து எங்களுக்கு கொடுக்குறதா சொன்னதை பிச்சு பிச்சு கொடுக்குறீங்க. அதையே பிச்சையாக கொடுக்குற மாதிரி கொச்சப்படுத்துறீங்க. வீடு வீடாக போயிட்டு ஓரணியில் தமிழ்நாடா, இங்கே ஒருத்தன் செத்து கிடக்குறான், அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா
இதுக்கப்புறம் நடக்காதுன்னு பேரம் பேசுகிற முதல்வர் இந்த பக்கம் நேரில் போயிட்டு வீடு வீடாக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வேண்டிய முதல்வராக இவர். ஏன் உங்களுக்கு அலுவலக பணி இல்லையா? துணை முதல்வர் என்ன பண்ணுறாரு? மாவட்டமாக போயிட்டு பூத் கமிட்டி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு நிர்வாக வேலைகளே இல்லையா? உங்கள் துறையில் அமைச்சர் இதில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே அவர், சிறப்பு திட்ட மேலாண்மை அமைச்சர் தானே அவர். அந்த திட்டங்கள் அந்த அமைச்சரவையெல்லாம் எந்த வேலையுமே இல்லையா? கோப்புகள்லாம் சைன் பண்ணிட்டீங்க, எல்லா கோப்புகளையும் பார்த்துட்டீங்க, இல்லை ஆய்வு பண்ணிட்டீங்களா? சேப்பாக்கத்தில் அடிக்கடி பாத்ரூம் டூர் போவீங்களே, ஏன் போகல இன்னும்? அதெல்லாம் வந்துட்டு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் சிறப்பான எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பேர் வாங்குறதுக்கு ஒரு 4 ஷூட் போட்டு, அதுக்கப்புறம் அமைச்சரவையில் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 ஷூட், அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் இப்போ வேறு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் அரசியலேருந்து முதல்ல திமுக வெளியே வர சொல்லுங்கள். இங்கே நடிகர்கள்லாம் அரசாணை வரலாமான்னு கேட்டுக்கிட்டு அரசாணை வந்தவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை முதல்ல நம்ம கேள்வி கேட்கணும், இதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். 2026 இவர்களுக்கு இறுதி உரை எழுத வேண்டிய தருணம். தாவேக்கா அதை சரியாக செஞ்சுக்கிட்டு நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.